பாலாஜி 2007 அப்புறம் இந்தியா இப்போ வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்கல்ல, என்ன அதை பற்றி என்ன சொல்ல வரேன்? எதுவும் சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ட்ரிப்பு வந்திருக்கோம். ட்ரிப்பு வந்து சந்தோஷம். இந்தியா வின் பண்ணி டபுள் ட்ரிபிள் சந்தோஷம். அதுலேயும் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். போன வருஷமே தோத்து இந்த வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு தான் டீமை ஃபார்ம் பண்ணி வர்றதே பெரிய விஷயம். வந்து வின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் விராட் கோலி இந்த மேட்ச் ஆடாமல் இன்னைக்கு ஆடினது வந்து ரொம்ப சந்தோஷம். சூரியகுமார் ஒரு மெயின் கேட்ச் ஒன்று, பும்ராவோட போலிங்கு, ஹார்திக் பாண்டியா பாராட்டி அவனை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மாலாம் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் சூப்பராக கம்பேக் கொடுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம். வின் பண்ணது சூப்பர். அவ்வளோதான். போலிங்கில் பார்த்தோன்னா பும்ரா வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி சூப்பராக போட்டிருந்தான். ஹார்திக் பாண்டியாவே நல்லா போட்டிருந்தான். ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, அப்புறம் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், 4 பேர் சூப்பர் போலிங்கு வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க. 4 ஸ்பின்னரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, 4 ஸ்பின்னரு வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஆனால் ரோஹித் சர்மா வந்து பிளான் பண்ணி ஸ்பின்னரை கூப்பிட்டு வந்தார், கரெக்டாக யூஸ் பண்ணார். அதான் சொல்கிறேன், செம்ம கேப்டன்ஷிப். அப்புறம் செம்ம கோச்சிங். ராகுல் டிராவிடுக்கு ஒரு செட் ஆஃப் இதோட முடியுது டிராவிடோட கோச்சிங்கு. ஆனால் டிராவிட் வந்து நம்ம ராகுல் டிராவிட் வந்து லெஜெண்ட். அவருக்கு வந்து ஒரு செம்ம வேர்ல்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காமிக்கா ராகுல் டிராவிட். அவ்வளோதான். அசோக் கேள்வி இப்போ வேர்ல்டு கப் கொடுத்துட்டாங்க. வேர்ல்டு கப் கொடுத்துட்டாங்க. 2024 it is Rohit Sharma ஒரு பிளேயர் 2007 inaugural champion ஒரு கேப்டனா leading from அசோக் உன் சைடுல என்ன ஒபினியன், என்ன ஃபீட்பேக் வந்து பேசி தொலைடா. சொல்லு. அது இருக்கு, எமோஷனலா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 1.5 இயர்ஸில் ஓடிஐ வேர்ல்டு கப்பு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, இப்போ T20 வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து மறுபடியும் இந்த ஃபைனல்லையும் சோக்கஸ் ஆகிடுவோமோன்னு ரொம்ப பயத்திலே தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் எப்போ தலைவன் ஹார்திக் பாண்டியா வந்து கிளாஸ் அண்ட் விக்கெட்டை எடுத்தானோ அங்கே மேட்ச் டேர்னிங் ஆச்சுங்க. உண்மையிலே வந்து ரோஹித் சர்மாவை பாராட்டலாம். இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப மெச்சூர்டான கேப்டனை என்ன பண்ணுவாங்களோ அந்த அளவு நல்லா கேப்டன்சி பண்ணி மேட்சை திருப்பி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இவர் தான் அடித்தாருன்னு நான் சொல்ல விரும்பல, இவர் தான் நல்லா பவுலிங் போட்டார்னு. எல்லாருமே பிளேயிங் லெவலில் இருந்தவங்களும் சரி, வெளியே இருக்கிற சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், விளையாடாத ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை டீமுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இன்னொன்று சொல்லிக்கிறேன், சும்மா மும்பை இந்தியன்ஸு சென்னைன்னு சொல்லி டூபியா சென்னை இவங்க அவங்க எல்லாம் ஐபிஎல்லே பார்க்காதீங்க. ஐபிஎல் பாருங்க. எந்த டீம் சப்போர்ட் பண்ணாதீங்க. முக்கியமா பிளேயர்ஸை பூம் பண்ணாதீங்க. இன்னைக்கு அவன் தான் நமக்கு டர்னிங் பாயிண்ட் பண்ணி கொடுத்தான். எதனால சொல்ல வராது மாதிரி சப்போர்ட் பண்ணாதீங்க? ஏன்னா ஹார்திக் பாண்டியான்ற ஒரு பிளேயரை ரொம்ப பூ பண்ணி, அதாவது மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷனை வந்து நீங்க பிடிக்கலன்னா சொல்லலாம், கருத்து சொல்லலாம். பட் ஒரு பிளேயரை பூக் பண்றது தப்பு. இன்னைக்கு அவனாலதான் நமக்கு, நான் உறுதியா சொல்லுவேன், இன்னைக்கு அவனாலதான் டர்னிங் பாயிண்ட் ஆச்சு. ஹார்திக் பாண்டியா ட்ரோல் பண்ணீங்க, ரோஹித் சர்மாவை ட்ரோல் பண்ணீங்க, ஆனா கப் வின் பண்ணி கொடுத்தாங்களா? அதான் எல்லாம் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இன்டர்நேஷனல் வேற, இந்தியா பாருங்க, இன்டர்நேஷனல் டீம் வேற, லோக்கல் ஃபிரான்ச்சைஸுக்காரது வேற. ஐபிஎல் பாருங்க, இன்டர்நேஷனல் பாருங்க. ஓகே பாலாஜி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். அதுதான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிங்க, அந்த மனுஷா டிசர்வ்ஸ் த ட்ராஃபி. எனக்கு தெரிஞ்சு இதோட அவன் 3வது ட்ராஃபி தொட்டுட்டான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சொல்ல வார்த்தை இல்லை. தேங்க்யூ. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.